அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் தினசரி பார்க்கக்கூடிய காட்சிகளில் ஒன்றுதான் இரவும் பகலும் என்பதாகும். இந்த இரவையும் பகலையும் நாம் உன்னிப்பாக கவனித்தோம் என்று சொன்னால், இரவு என்பது எப்பொழுதும் இரவாக மட்டுமே இருப்பதில்லை. அதே போன்று பகல் என்பது எப்பொழுதும் பகலாக மட்டுமே இருப்பதில்லை. மாறாக இரவும் பகலும் என்பது மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்பொழுது இந்த உலகத்துடைய இயல்பை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை செய்த ஒரு செயலாளர் இருப்பான். அப்பொழுது இந்த இரவும் பகலும் இந்த பூமியில் உள்ள அனைத்துவற்றையும் யாரும் படைக்கவில்லை, அது தானாகவே உருவானது என்பதாக கூறக்கூடியவனுடைய வாதம் என்பது மடையர்களுடைய வாதமாகும். அன்பானவர்களே, இந்த வானத்தையும் இந்த பூமியையும் இந்த இரவையும் பகலையும் படைத்தவன் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே ஆவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், ஒமின் ஆயாத்திஹில் லைலு வன் நஹார். அவனுடைய அத்தாட்சிகளில் பட்டதுதான் இந்த ராத்திரியும் பகலும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே அன்பானவர்களே, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே நாம் வணங்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.